தோழமைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வரலட்சுமி நோன்பு ஸ்பெஷல். இது என்ன ஸ்பெஷல்ன்ட்டுன்னு இல்லைங்க, இது வந்து என்ன சொல்லு விரதம் இருந்து பண்ணுறனால ரொம்ப உடம்புக்கு பிரச்சனை வராது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் ரொம்ப ருசித்து ரசித்து சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வரலட்சுமி விரதத்துக்கான பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். தேவையான பொருள்: 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு சர்க்கரை தேவையை பொறுத்து நான் வந்து வெல்லம் வந்துட்டு 1 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வேணால் 1 கப் எடுத்துக்கலாம். நாங்கள் சர்க்கரை கம்மியாக சாப்பிட்ணுங்கிறனால. இது வந்து தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா திக்காக இருக்கும். இது வந்து 2வது எடுத்தது. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க 2. இதில் வந்து ஜவ்வரிசி வந்து ஒரு கால் டம்ளருக்கு கம்மியாக 1/4 டம்ளர்னு வச்சுக்கலாங்க. 1/4 டம்ளருக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு. இப்போது 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பை வந்து நல்லா நெய்யில் வறுத்த பிறகு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ஒரு 20லேருந்து 25 முந்திரி போடுங்க. அப்போ தான் பாயசத்துக்கு ஒரு 10 முந்திரியாச்சும் கிடைக்கும். ஏன்னா நம்ம பொறிக்க இங்கே வந்து சில திருடர்கள்லாம் எடுத்து முந்திரி பருப்பை சாப்பிட்ருவாங்க. அதனால் கொஞ்சம் சேர்த்தியே போடுவோம். நான் திராட்சை சொல்ல வந்துட்டேன். திராட்சை டேஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். சும்மா போட்டு இதான பிறகு எடுத்துருங்க. இப்போது இந்த ரவையும் போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துருச்சு. உங்களுக்கு நல்லா ரவை வறுத்த வாசம் வரும். ஒரு மாதிரி லைட்டாக, இது ஆல்ரெடி ப்ரௌனாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆன மாதிரி இருக்குங்க. இந்த டைமில் நம்ம 2வதாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க பால். இது ஃபஸ்ட் எடுத்த பால், இது 2வது எடுத்த பால். இது வெறும் தண்ணி தாங்க. சில பேர் சொல்லுவாங்க தேங்காய் பால் கொதிக்க விடக்கூடாதுன்னு. ஸோ இது வெறும் தண்ணி தாங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம அந்த பால் வந்து கொதிக்க விட போகிறதில்ல. இது வந்து வெறும் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காயை கழுவுன தண்ணி ஊற்றுறோங்க, அவ்வளோதாங்க. ஸோ இதில் நல்லா வேகட்டும். இதில் வேணால் இன்னும் 1 டம்ளர் வெறும் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வேகட்டும். தண்ணி ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் வேகட்டும். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம உப்புமா கலருவோம் இல்லைங்க, அந்த மாதிரி ரவை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி வேகட்டும். அதை வச்சு வேக வைப்போம், கலரி விடுவோம். இப்போது இந்த ஜவ்வரிசியை இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்துக்குச்சு. நல்லா பூ மாதிரி வெந்துடுச்சு. இந்த ஜவ்வரிசியும் வெந்துட்டாங்க. இப்போது இந்த ஜவ்வரிசி எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை கலரிட்டுருங்க. அதுக்குள்ளே இந்த வெல்லத்தை போட்டு நீங்கள் கல் மண் எல்லாம் அடிக்கிறதுக்கு கொஞ்சமாக கரைச்சிக்கணும். போதும். ஊற்றி ரொம்ப பாவெல்லாம் கடிச்சு வேண்டாங்க. சும்மா மண் கல்லெல்லாம் இருந்ததுன்னா அதை மட்டும் வடிச்சுக்குங்க. இதை வடிச்சுப்போம். இதையும் அதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு டேஸ்ட்டு பாருங்கள். சாரி, சாமிக்கு படைக்கிறதுனால டேஸ்ட்டு பார்க்க வேணாம். அப்புறமா வேணால் நம்ம சாமிக்கு படைச்சிட்டு அப்புறமா வேணால் நம்ம கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையே மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னா பனங்கற்கண்டு, அது சொல்லவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வெல்லம், பனங்கற்கண்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை சர்க்கரை இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செய்து நான் கேட்குறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை மட்டும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன்.
கொஞ்சம் வச்சுக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் கரையட்டும். ஏன்னா அடுத்து நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். வாசம் வீடு துளைக்குது, பார்க்கலாம். இன்னொரு 2 minutes. இந்த பதம் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முதல் தேங்காய் பாலை ஊற்றிடுவோம். இதை போட்டோன்னே நம்ம கொதிக்க விடக்கூடாது, உடனே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா தேங்காய் பால் வந்து பச்சையாக சாப்பிட்றது நல்லது, கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால் 2 கலர் கலரிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சாமிக்காக வச்சுருக்கனால நான் டேஸ்ட் பார்க்கல, பட் இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன். இதில் வந்து நான் கற்கண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். வேணால் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் ஊற்றிருக்கனால பத்தலைன்னா நான் 2 ஸ்பூன் பனங்கற்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அது ரவை, கோதுமை ரவை அப்படிங்கிறனாலங்க உங்களுக்கு நல்லா தண்ணி இழுத்துரும். அதனால் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. பாயாசம் இப்படி தான் இருக்கணும். அதனால் ஐயோ, இந்த குட்டீஸ்க்கு பயந்துட்டு லாக் போட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போது இந்த முந்திரி, ஏலக்காய், திராட்சை இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ சுவையான வரலட்சுமி விரத பாயாசம் தயார். நன்றி, வணக்கம்.